அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லோரும் பெறலாம் ஞானம். நம்முள் இருக்கும் ஒளியான ஜீவாத்மாவான இறைவனை எட்டி பிடித்திடும் எளிய வழியை திருமூலரின் முதல் பாடலின் மூலம் எளிதில் அறியலாம். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றவன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தானிருந்து தான் உணர்ந்து எட்டே. ஒன்றவன் தானே, இறைவன் ஒருவனே. இரண்டவன் இன்னருள், பரமாத்மாவாகிய ஏக இறைவனே ஜீவாத்மாவாக எல்லா ஜீவராசிகளிலும் துலங்குகிறார். பரமாத்மாவே ஜீவாத்மா, அணு அளவு ஒளியே நம் ஜீவன். நமது உடலில் உயிர் ஒன்று, அதை அடைய வழியாக விழிகள் இரண்டு. ஆக இறைவன் அருள் விளங்குவது இரு கண்களில். நின்றனன் மூன்றினுள், உடலில் உயிராக துலங்கும் இறைவன் சூரிய கலையாக சிவமாக வலது கண்ணிலும், சந்திர கலையாக சக்தியாக இடது கண்ணிலும், இரு கண்களும் உள்ளே சேரும் இடத்தில் அக்னி கலையாகவும் ஆக மூன்று நிலையாக விளங்குகிறார். நான்கு உணர்ந்தான், நான்கு வேதங்களாகிய ருக் யஜுர் சாம அதர்வண வேதம் ஆகியவற்றால் உணர்த்தப்படுபவனே இறைவன். அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் எனும் நான்கு வழிமுறைகளை போதித்து ஜீவர்களை பக்குவிகளாக்குகிறது. அவைகள் அந்தக்கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வழி உணர வைத்து முக்தியை தருகின்றது. ஐந்து வென்றன. இறைவன் பஞ்சகீர்த்தியம் புரிபவன். படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல் என்று ஐந்து தொழிலையும் செய்து உயிர்களை கடை தேற்றுகிறான். மனிதன் ஐம்புலன்கள் வழி சென்றால் துன்பமே. ஐம்புலன்களை இறைவன் வழியில் திருப்பினால் மட்டுமே பேரின்பம் பெறலாம். ஆறு விரிந்தனன். சிவம் ஐந்து முகத்தோடு ஆறாவது அதோ முகத்துடன் ஒளியை நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியாக்கி ஆறுமுக கடவுளானார். நமது கண்களில் உள்ள வெள்ளை விழி, கருவிழி, கண்மணி என மூன்று முகமாகி இரண்டு கண்களுக்கும் சேர்க்கின்ற போது ஆறு முகமாகி இரு கண் ஒளியாக துலங்குகிறார். நமக்கு ஆறாவது பகுத்தறிவாக துலங்குவதும் இறைவனின் ஒளியே. ஏழு ஊம்பர் சென்றன. ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஏழாவது சகசிர தலத்தையும் ஊடுருவி நடுவில் துலங்குபவன் ஈரேழு உலகங்களையும் தாண்டி அதற்கு அப்பாலும் எல்லையில்லா பெருவெளியில் பேர் ஒளியாக துலங்குபவன். தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. சர்வ வியாபியான சர்வ வல்லமை படைத்த பேர் அருளாளன் சிறு ஒளியாக நம் உயிராக நம் 9 வாசல் உடலிலே இருந்து நம்மை ஆண்டு கொண்டு இருக்கின்றான். தான் ஆகிய இறைவன் நான் ஆகி என் உடலிலே கோயில் கொண்டுள்ளான். இதை நாம் உணர்ந்துதான் அறிய முடியும். நம்முள் இருக்கும் நம் ஜீவனாகிய அந்த இறைவனை நாம் எட்டி பிடிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி எட்டே ஆகும். எட்டு என்றால் எண்ணில் 8, எழுத்தில் ஆ. நமது வலதுகண் 8, அதை நாம் எட்ட வேண்டும். எதற்கு? உள் இருக்கும் ஒளியான ஜீவாத்மாவான அந்த இறைவனை எட்டி பிடித்திடவே. நம்முள் இருக்கும் இறைவனை கண்டு உணர்ந்து தவம் செய்வது எப்படி என்பது பற்றிய விளக்கங்களை தந்து திருவடி தீட்சையும் தந்து கன்னியாகுமரியில் உள்ள தங்கஜோதி ஞானசபை எல்லோருக்கும் வழிகாட்டி வருகின்றது. மேலும் திருவடி தீட்சை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள வள்ளல்யார்.com என்ற இணையதளத்தை அன்பர்கள் பார்வையிடலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவருட் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். ஞான சத்குரு திரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடிகளே சரணம்.